வீட்ல நம்ம யூசுவலா பண்ற சிக்கன் ஃப்ரைக்கும், மசாலா எல்லாம் வறுத்து சேர்த்து பண்ற இந்த மசாலா சிக்கன் ஃப்ரைக்கும் டேஸ்ட்ல நெறைய வித்தியாசம் இருக்கு. இந்த சிக்கன் சாப்பிடுறதுக்கு வெளிய பக்கோடா மாதிரி நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும். உள்ள நல்ல ஜூஸியா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளதான். ஃபர்ஸ்ட் பேன்ல மல்லி, சோம்பு இந்த 2யும் சேர்த்து லைட்டா வறுத்து 1, 2மா இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன்ல தேங்காய் எண்ணெய், சில்லி ஃபிளேக்ஸ், பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். அப்பதான் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்கும். அதுக்கப்புறமா அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், இடிச்ச மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், மல்லி இலை, புதினா இலை, கடலை மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஃப்ரை பண்ணும்போது ஆயில மீடியம் ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தா தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணுங்க. இன்னும் டேஸ்டியா இருக்கும். நல்ல கிறிஸ்பியான மசாலா சிக்கன் ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.